ராணுவுக்கு அடிபட்டதால ராணுவ டீம்ல இருந்த மஞ்சரி, முத்துக்குமரன், தீபக் இவங்களோட இணைஞ்சு 4வது டீமா மாறி இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு டீம்லையும் 3 பேர் இருக்காங்க. இன்னைக்கு நடந்த விளையாட்டில் அன்சிதா, ஜெஃப்ரி டீம் தான் இன்னைக்கு அதிகமான கற்களை பெற்று லீடிங்கில் இருக்காங்க. ஜெஃப்ரிக்கு தன்னால தான் ராணுவுக்கு அடிபட்டுருச்சோ அப்படிங்கிற பயம் வந்துருச்சு போல. எனக்கு ரெட் கார்டு கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஜெஃப்ரி, உங்களால் ராணுவுக்கு அடிபட்டுச்சோ இல்லையோ, ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் நடந்துக்கிட்ட விதத்துக்காகவே உங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பலாம். கீழே விழுந்து வழியில் கதறிட்டு இருக்காரு. அது என்னன்னு கூட பார்க்க வர்றவங்களையும் வேணாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஜெஃப்ரியை திட்டிட்டு அருண் ராணுவ தூக்கிட்டு உள்ள போனாரு. அதுக்கப்புறமும் ஜெஃப்ரி ரைட்ல தான் விழுந்தான், எப்படி அவனுக்கு லெஃப்ட்ல வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ராணுவோட லெஃப்ட் கையை இழுத்து அது மேல விழுந்தது ஜெஃப்ரி தான். அது மட்டும் இல்ல, முத்துவும் நடிக்கிறான்னு தான் சொன்னான், இப்ப நல்லவ மாதிரி பேசுறான் அப்படின்னு ஒரு பொய்யை சௌந்தர்யா கிட்ட சொல்ல, சௌந்தர்யா அதை விஷால் கிட்ட சொல்ல, விஷால் வந்து பவித்ரா கிட்ட சொல்றாரு. டாக்டர் கிட்ட போயிட்டு வந்த ராணுவ கிட்ட போய் ஜெஃப்ரி விசாரிச்ச விதமாகட்டும், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் திரும்ப அவன் நடிக்கிறான்னு சொன்னதாகட்டும், இந்த வீட்டில் நான் மட்டும் சொல்லலை எல்லாரும் தான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி திசை திருப்புறதாகட்டும், ஜெஃப்ரி ராணுவ அப்படி உன்னை என்னதான் பண்ணாரு, உன்ன மாதிரி விளையாட தானே வந்தாரு, அதுக்கு எதுக்கு இந்த அளவுக்கு அவர் மேல வன்மம் உனக்கு? சௌந்தர்யா, ஜெஃப்ரி, ஒருத்தன் அடிபட்டிருக்கான்னா அவனுக்கு நீங்க உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தப்புறமும் அவன் நடிக்கிறான்னு திரும்ப சொல்லிட்டு இருக்காம உங்க வாயை மூடிட்டாவது இருந்திருக்கலாம். ராணுவ அடிபட்ட விஷயத்துல சௌந்தர்யா, ஜெஃப்ரி நடந்துகிட்ட விதம் எப்படி உங்களுக்கு தோணுச்சு? உங்க பதில கமெண்ட் பண்ணுங்க.